சரி ரைட்டு. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எலெக்ஷன் போலிங் லிஸ்ட், ஒரு டம்மியான ஒரு எலெக்ஷன் நடந்தால் அதில் எந்த டீம் பார்ட்டி வின் பண்ணுதோ இந்த மாதிரி ஒரு எஸ்கியூஎல்ல ஸ்டோர் போர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி ஆர்டர் பை குரூப் பை அந்த இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு என்னென்ன டேபிளில் இருக்கிற முதல்ல பார்த்துக்கிறேன். எனக்கு 3 டேபிள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்ப்போம். கேண்டிடேட்டுக்கு ஒரு 4 ஐடி இருக்குது. அவங்களோட பேர், அவங்க எந்த பார்ட்டி, அவங்க எந்த ஊர், அது அவங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூஷன் என்ன அதை பார்த்து வச்சு அதுக்கு இப்போது வார்டு என்ன வார்டெலாம் இருக்குன்னு பார்த்துக்குவோம். இவங்க தான் அங்கே தான் போட்டி போட போகிறாங்க. வார்டு 8 வார்டு இருக்குது. அதுக்கடுத்துல இப்போ ஓட்டிங் ஸ்டேட்டஸ் நம்ம இங்கே தான் மெயின் ரன் ஆக போகுது. இங்கே தான் எல்லா வேலையும் ஸ்டோர் இருப்பது. இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன இருக்கலாம், கேண்டிடேட் இருக்காங்க, வார்டு இருக்காங்க. இப்போ எந்தெந்த வார்டில் எந்தெந்த கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு எடுக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணி ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கும். அதில் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் என்னென்னா ஃபஸ்ட் ஐன்னு ஒன்று வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது இன்ட்டாக வச்சுருக்கேன். அதுக்கடுத்துல அதுக்கு முதல்ல ஐ ஈக்குவல் டு 1 செட் பண்ணிட்டு ஒரு லூப் போட்டு இந்த ஐக்கு முதல்ல டோட்டல் வேல்யூ, முதல்ல இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் என்னெல்லாம் பேராமீட்டர் ஆக போகுதுன்னா டோட்டல் வார்டு, நம்மளுக்கு எவ்வளோ வார்டு இருக்குது, அதுக்கடுத்து டோட்டல் கேண்டிடேட் எவ்வளோ கேண்டிடேட் நம்மள இருக்காங்க, அதுமாதிரி டோட்டல் ஓட்டு மொத்தமாக எத்தனை ஓட்டோ அந்த ஓட்டு. இதில் ரேண்டமாக நான் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் கமாண்ட் இந்த மாதிரி நான் இன்செர்ட் இன்ட்டு ஓட்டிங் ஸ்டேட்டஸ் கொடுத்து ஆல் ஐடியும் கேண்டிடேட் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரேண்டமாக ஃபங்க்ஷன் பண்ணதுனாடி ஃப்ளோ ரேண்டம் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி இது வார்டுக்கு ரேண்டமாக இருக்கணும். இது டோட்டல் கேண்டிடேட்டுக்கு ரேண்டமாக பிக் பண்ணும். ஓகேவா? இதில் ஐடி கொடுக்கல. கேண்டிடேட் ஐடிங்கிறது அதாவது ஓட்டிங் போடுவாங்க தெரியுமா, அவங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கணும்னா இப்போ ரன் பண்ணோம்னா இப்போ எவ்வளோ டோட்டல் வார்டு எவ்வளோ இருக்குது, 8 வார்டு இருக்குது. கேண்டிடேட் 4 கேண்டிடேட் இருக்காங்க. இப்போ டோட்டல் ஓட் ஒரு 1500 கொடுப்போமா, 1500 கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா எனக்கு இந்த கீழே எக்ஸிக்யூட் ஆகிரும். இந்த இடத்துல ஆக்சுவலாக ரன்னிங் வருது, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 1500 அதை பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். சரி ரைட்டு. அது பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல செலக்ட் கமெண்ட் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 1500 ரெக்கார்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போது கொரியை ப்ளேஸ் பண்ணுவோம். கொரியை ப்ளேஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல யார் ஃபஸ்ட் இருக்கா, யார் செகண்ட் இருக்கா, யார் தேர்ட் இருக்கான்னு வந்துருக்குது. என்ன கொடுத்தா செலக்ட் வார்டு நேம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு வார்டு நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தால கவுண்ட் எத்தனை ஓட்டிங் கவுண்ட்டு, அதை ஓட்டிங் கவுண்ட்டுன்னு சொல்லி கேண்டிடேட் டாட் நேமை கேண்டிடேட் நேம்னு வச்சுக்கிட்டேன். கேண்டிடேட் டாட் பார்ட்டியை கேண்டிடேட் பார்ட்டின்னு வச்சுக்கிட்டேன் ஃப்ரம் ஓட்டிங் ஸ்டேட்டஸ்லேருந்து. இப்போ நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்துல ஒரு ஆர்டர் பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் என்னன்னா ஓட்டர் ஐடி வார்டு ஐடி அதாவது அசம்பிளியாக வரணும், அசெண்டிங்காக வரணும். ஓட்டிங் கவுண்ட் டிசெண்டிங்காக வரணும். ஏன்னா எத்தனை பேர் எதில் வந்துருந்தாங்களோ அது டிசெண்டிங்காக வரணும். ஓகேவா? இப்போ தென்காசி எடுத்துக்கிட்டோம்னா தென்காசியில் இந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, இந்த பார்ட்டி செகண்ட் இடத்துல இருக்குது, இந்த பார்ட்டி தேர்ட் இடத்துல இருக்குது, இந்த பார்ட்டி ஃபோர்த் இடத்துல இருக்குது. இப்போ புதுக்கோட்டை வலசைன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதாக வந்திருக்கு. எஸ், தேங்க்யூ.